கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே அநேக தேவ பிள்ளைகள் வேதனையிலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் பலவீனத்திலும் போராட்டத்திலும் வாழ்கிறார்கள். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒரு பலவீனம் வருதுன்னா அது பிசாசு மூலமாக வருகிறது. ஒரு கடன் பிரச்சனை வருது என்றால் பிசாசு மூலமாக வருகிறது. ஒரு சண்டை வருகிறது என்றால் பிசாசு மூலமாக வருகிறது. ஒரு டைவர்ஸ் கேஸ் பிரிவினை என்றால் பிசாசு மூலமாக வருகிறது. இப்படியாக அநேக காரியங்கள் சில குடும்பங்களிலே இருக்கிறது. இது யார் மூலமாக வருகிறது என்று கேட்டால் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடன் தான் வருவான், வேறு எதுக்கு வரமாட்டான். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஒரு குடும்பத்துக்குள்ளே பிசாசு எப்படி வருகிறான், அப்படியே வந்தாலும் அவனை எப்படி எதிர்த்து அனுப்ப வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. யாரும் அறகுறையாக பார்க்காதீங்க, முழுசாக பாருங்கள், சரிங்களா? இதை பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைகள் எதுவும் வராது. ஏன்னு கேட்டால் நீங்கள் பிசாசை எதிர்க்க நீங்கள் பழகிடுவீங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நம்ம எதிராளி என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும், பார்த்துக்கொள்ளுங்க, சரிங்களா? அறிந்து கொள்ளும் போது நம்ம இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கும் போது அவன் ஓடி போவான். இப்போ நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே அவன் வருவான், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ 6000 பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே இருந்துச்சு, ஒரு வாலிபனுக்குள்ளே இருந்துச்சு. அதை ஏசப்பா விரட்டி 6000 பண்ணிக்குள்ளே போக விட்டுட்டு அந்த வாலிபனை ரட்சித்து அவனை இயேசுவின் பிள்ளையை மாற்றி தெக்கப்பலிய மாநிலம் முழுவதும் போய் இயேசுவின் நாமத்தை பறைசாற்ற முறை ஒரு ஊழியக்காரனை மாற்றினார் ஏசப்பா. அப்போ இன்றைக்கி அநேகர் உள்ளத்தில் தான் பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:4, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிலையே அவர்களுக்கு பிரகாசம் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேகருடைய மனதை குருடாக்குறான், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நமக்கு 2 கண் இருக்கிறது. இப்போது மேலே 2 கண் இருக்குது, இன்னொரு கண் இருதய கண்ணு ஒன்று இருக்குது. இப்போது இந்த நம்ம பார்க்குற கண்ணை காட்டிலும் இருதய கண்ணு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். இருதய கண்ணு தான் போகாத, செய்யாத, உட்காராதன்னு சொல்லி பேசுகிற கண். இப்போ நீங்கள் சொல்லலாம், என்ன இருதயத்தில் கண் இருக்கான்னு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா, இப்போ ஏசப்பா உயிர் தெழுந்த உடனே 2 சீசர்கள் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க, அவர் உயிர் தெழுந்தான்னு சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது ஏசப்பா அவரோட ஒன்று சேர்றார். யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு தெரியாதா, இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இயேசுவை பற்றி தெரியாமல் இருக்கிற, இயேசுவை சிலுவையில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இயேசுவை பற்றி இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ எம்மாவூர்லேருந்து ஜெருசலேமுக்கு நடந்து வர்றாங்க. 8 மைல் தூரம் நடந்து வர்றாங்க. அப்போ 8 மைல் தூரம் ஏசப்பா அவங்கள்ட்ட பேசிகிட்டே வர்றாரு, பார்த்துக்கணும். அப்போ பேசிகிட்டே வரும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, நீ எங்கள் கூட தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிடும்போது ஏசப்பா அவரோட போகிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. போனோன்னா அப்பம் விற்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, அவருடைய இருதய கண்கள் திறக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அது வரைக்கும் அவங்க 2 கண் பார்வையோடு தான் 8 மைல் தூரம் நடந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் 2 கண் பார்வையில் 8 மைல் தூரம் நடந்து வந்திருக்கிறாங்க. அது இயேசுதாங்கிறது அவங்களுக்கு தெரியல, அந்த இதயத்தில் இயேசுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வீட்டுக்குள்ளே உட்காந்து அப்பத்தை விற்கும்போது தான் அவர்கள் இருதய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல் இந்த இருதய கண் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்குறது இந்த 2 கண்ணில் பார்க்குறோம், ஆனால் இருதயத்தில் கண் இருக்கிறது அறிஞ்சு கொள்வது, தெரிந்து கொள்வது எல்லாமே இருதயத்தில் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதே போல் பார்த்துக்கொள்ளுங்க, பிசாசு எங்கே கை வைப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருதயத்தில் கை வைப்பான். அதான் அந்த வசனம் 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, ஆனால் அவளுடைய மனதை குருடாக்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறான்? மனதை குருடாக்கினான். அப்போ நம்முடைய மனதை குருடாக்கிறான் பிசாசு. இப்போ ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அன்பு வைக்காத அளவுக்கு அந்த மனதை குருடாக்கிறான். ஒருத்தர் மேலே சமானமாக இருக்கிறோமா, சமானத்தை குலைச்சி போகிறதுக்கு மனதை குருடாக்கிறான். இதுதான் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் நடக்குது. இப்போ இந்த அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி உறவு பிரிந்து இருக்கிற டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான அன்பு மனைவிடத்தில் வைக்காமல் அந்த இறுதிய கண்ணை குருடாக்கிறான் புருஷனுக்கு, கணவனுக்கு. அதே போல் மனைவி கணவனை நேசிக்காத அளவுக்கு அந்த மனைவியுடைய இருதயத்தை குருடாக்கிறான் பிசாசு. இதுதான் இன்றைக்கி நடக்கிற சூழ்நிலை. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, நல்லது. ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும் கேட்டால் அந்த பிசாசு மனதை குருடாக்குறான். அப்போ
என்னுடைய கணவர் மனதை குருடாக்கிற பொல்லாத சத்துருவே, என் கணவர் இறுதியை விட்டு வெளியே போ அப்படின்னீங்கன்னா அந்த நேசிக்காத கணவர் நேசிச்சிருவார், பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா மனதில் தான் குருடாக்கி வச்சுருக்கான். இந்த இறுதிய கண்கள் திறக்கப்படணும், பார்த்துக்கொள்ளுங்க. தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் அவன் மனதை குருடாக்கிறவன். அதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த மனதை குருடாக்கிற சத்துரை வெளியே போன்னு சொல்லணும். அடுத்தபடியாக வெளிப்படுத்தல் 20:2 சொல்கிறது, பிசாசு என்றும் சாத்தான்னு சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சிற்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்களும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதாவது அவன் ஜனங்களை மோசம் போக்குகிறவன். இன்னொரு காரியம், அவன் இருதயத்தை குருடாக்குறது மாத்திரமல்ல, ஜனங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் நல்ல வழியில் வாழ்ந்தாலும் மோசம் போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறவன். மோசம் போக்கக்கூடிய மோசமான காரியங்களை செய்யும்படி, மோசமான காரியத்தில் நடக்கும்படி, மோசமான செயல்களை செய்யும்படி, ஏன்னா ஜனங்களை மோசத்துக்கு, அநியாயத்துக்கு, அட்டுழியத்துக்கு, தவறுக்கு, பொய்க்கு, திருட்டுக்கு வழிநடத்துகிற ஒரு பிசாசாக இருக்கிறான், பார்த்துக்கொள்ளுங்க. அதான் ஜனங்களை மோசம் போக்குற ஒரு மனிதனாக, ஒரு பிசாசாக என்ன செய்யறான் இருக்கிறான். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மாற்று வழி பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ஒன்று தான். இங்கே இருங்களே, நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு 40 நாள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்தோன்னா அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. பசி உண்டான அவர் பிதாட்டா கூட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லலை, எந்த மனுஷரையும் சொல்லலை, யார்ட்டையும் சொல்லலை, பசியை அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த நேரம் பார்த்து பிசாசு என்ன செய்யறான், வர்றான். அந்த பிசாசுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சோதனைக்காரன். பிசாசுக்கு பல பேர் இருக்குது, அதில் ஒரு பேர் சோதனைக்காரன். இப்போ இந்த சோதனைக்கார பிசாசு என்ன செய்யறான், வர்றான் இயேசுக்கிட்ட நான் சொல்கிறது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ உமக்கு ரொம்ப பசிக்குது, இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு கல்லை அப்பமாக்கி சாப்பிட்றதுக்கு இயேசுனால் முடியும். ஆனால் அவன் சொல்கிறது இவர் கேட்கணுமா, நான் சொன்னால் கீழ்ப்படிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இயேசப்பா என்ன சொல்கிறாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ நம்மக்கிட்ட வர பிசாசை எப்படி விரட்டணும் அப்படின்னு கேட்டால் தேவனுடைய வசனத்தில் விரட்டணும். அப்போ மேலே உப்பரிகளை கொண்டு போய் இன்னைக்கு கீழே குதியும், தூதர்களை பிரித்துக்கொள்ள என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறான். இயேசப்பா சொல்கிறாரு, உன் தேவனை பரிச்சை பண்ணி பாராதிருப்பாய் என்று எழுதியிருக்கிறது அப்படிங்கிறாரு. அடுத்தவன் சொல்கிறான், நீ என்னை நீ வணங்கினா, என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அவன் இயேசப்பா சொல்கிறாரு, உன் தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்வாய் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லும்போது பிசாசு இயேசு விட்டு ஓடி போயிடறான். தூதர்கள் பண்ணிபடி செய்கிறாங்க. அப்போ இயேசுக்கிட்ட வந்த பிசாசை இயேசு எப்படி விரட்டினார், வார்த்தையில் விரட்டினார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறதா, வார்த்தையில் விரட்டணும். இப்போ ஒரு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சண்டைக்காராக வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அப்போ நீங்கள் எப்படி செய்யணும்? அப்போ கொலைசீர் 1:20 படி இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எனக்கும் என் குடும்பத்திற்கு எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகியிருக்கிறது. அதனால் சண்டைக்கார ஆவியே இயேசுவினதை வெளியே போ, கூடிய மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் சமாதானம் தான் வாழ்வோம், பிரிவின் ஆவியே இயேசுவினதை வெளியே போ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இந்த வசனத்தை சொன்னீங்கன்னா அந்த பிரிவின் ஆவி குடும்பத்துக்குள்ளே, சண்டைக்கார ஆவி குடும்பத்துக்குள்ளே வரமாட்டான். வசனத்தை சொல்லணும். இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு நீங்கள் வசனத்தை பேசும்போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். சரிங்களா? அடுத்து யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ குறைபாதனாக இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தை நிலைக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதமாக இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ பொய் பேசும்போது அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் நிறைய மனிதர்கள் தேவையில்லாத காரியம் பொய் பேசுகிறாங்க தெரியுமா, அது பிசாசு மூலம் தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கணும் பாருங்கள், 2 கொரிந்தியர் 11:3, ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி மனது அவன் என்ன செய்வான், கெடுப்பான், பார்த்துக்கொள்ளுங்க. அவன் மனதை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த இருதயம், திருக்குள்ள இருதயம் அது அப்பப்போ மாறும் அப்படின்னு கேட்டால் அது மாறுறதுக்கு என்ன காரணம் கேட்டால் அவன் தான், பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? எபேசியர் 6:11 சொல்கிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உலகம்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்ய தரித்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை என்ன செய்ய தரித்து கொள்ளணும்.
எபேசியர் 6:12 மாமிசத்தோடும் அல்ல இரத்தத்தோடும் அல்ல இப்பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்தகார லோகத்தில் போராட்டம் உண்டு. எபேசியர் 6:13 தீங்கு நாளில் அவையில் நீங்கள் எதிர்க்கும் தேவனுடைய சர்வத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசை எதிர்ப்பதற்குண்டான தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசனம் அதுக்கு மேலே 14லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சை, சமாதானம், சத்தியம், சமாதானம், விசுவாசம், தேவவசனமாகி ஆவியின் பட்டயம், ஆவியில் ஜெபமணி என்று ஒரு 6 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசை எதிர்ப்பதற்குண்டான தகுதி சத்தியம் 1, 2 நீதி, 3 சமாதானம், 4 விசுவாசம், 5 ஆவியில் ஜெபமணி, 6 தேவவசனமாகி ஆவியின் பட்டயம். இப்போ நான் சொல்கிற காரியம் எபேசியர் 6, 14, 15, 16 போட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த 6 காரியங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் ஈஸியாக நீங்கள் பிசாசை விரட்டிடலாம். நீதி உங்கள்கிட்ட இருக்கா? சத்தியம் உங்கள்கிட்ட இருக்கா? சமாதானம் உங்கள்கிட்ட இருக்கா? விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கா? ஆவியில் ஜெபம் பண்ணுறீங்களா? தேவ வசனமாகி ஆவியின் பட்டயம் உங்களுக்குள்ளே இருக்கா? அப்போ அறிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனை விரட்டினீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன் பார்த்து. பிசாசு வரும் வழி 1 விக்கிரத்தின் மூலமாக வருவான், 2 குடும்ப சாபக்கேடு மூலமாக வருவான், 3 பயம் இருக்கிற இடத்துல வருவான், 4 பாவ வாழ்க்கை வாழும்போது வருவான், 5 விடுதலை இல்லாமல் இருக்கும்போது வருவான், 6 வாயின் வார்த்தை மூலமாக வருவான், 7 தேவனோட உறவு இல்லாத போது வருவான், 8 மந்திரம் செய்யும்போது வருவான், அசுத்த பாடல் விளம்பரத்தை கேட்கும்போது வருவான். அசுத்த பாடல் டபுள் மீனிங்கில் சில பாடல்கள் இருக்கும் தெரியுமா? அந்த சில அருவருப்பான பாடல்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை கேட்டு ரசிச்சிங்கன்னா அந்த பாட்டு மூலம் வந்துடுவான், பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தேவனோட உறவு இல்லாமல் இருக்கும்போது அவன் வந்துடுவான். ஜெபிக்காமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான்? வந்துடுவான். இதன் வழி வர்ற வழி. அப்போ இது வராமல் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுக்குள்ளே என்ன செய்யணும் வரணும். அடுத்து நீங்கள் வீட்டில் பைபிளை படித்துக்கொள்ளுங்க. எதை படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, எரேமியா 10:1-5, எரேமியா 10:1-5. அடுத்து சங்கீதம் 115 4-8. அன்பார்ந்தவர்களே, இந்த வசனங்களை நான் படித்து பப்ளிக் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டில் பைபிள் எடுத்து படித்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, சரிங்களா? எரேமியா 10:1-5, சங்கீதம் 115 4-8 நீங்கள் படித்து தெரிஞ்சு கொள்ளுங்க, சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து கிறிஸ்தவர்களை பிசாசு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டால், பிடிக்குன்னு சொல்கிறீங்களா பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால், இப்போ நான் வாசிக்கிற பாருங்க, மார்க்கு 1:23. அவருடைய ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்கள், ஜெபிக்கிற இடத்துல சபையில் ஒரு அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். அப்போ கிறிஸ்தவனை பிசாசு பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். யோவான் 13:27. அந்த துணிக்கி அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாக செய் என்றார். அப்போ பாருங்கள், இயேசு செய்த அற்புதங்களை கண்ணார பார்த்தவர், இயேசு செய்த எத்தனையோ விடுதலை, எத்தனையோ அற்புதங்களை கண்ணார பார்த்த அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ளே பிசாசு புகுந்தான் என்று யோவான் 13:27 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவன் புகுறும்போது இயேசு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறான். இயேசு பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். ஆனால் பிசாசு யூதாஸுக்குள்ளே போகிறது. இயேசுடா நீ செய்வதை சீக்கிரமாக செய்ய அப்படிங்கிறார். புரிஞ்சு போச்சா? அப்போ இயேசு கூட வாழ்கிற ஆளுக்கு பிசாசு என்ன செய்யும்? வரும். இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். யோவான் 13:2. யூதாஸ் குறித்து அவரை காட்டி கொடுக்க முடியும். பிசாசனவன் அவன் இருதயத்தை துணின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் அவன் போட்டிருக்கு. அப்போனா இங்கேயும் பாருங்கள், அந்த யூதாஸ் காரியத்தை பிசாசு இருதயத்தை தூண்டினான்னு போட்டிருக்கு. 2வது, மனுஷன் நித்திரை பண்ணிகளே களையை விதைப்பான் பிசாசு அப்படின்னு வேறு வசனம் இருக்கிறது. அப்போனா இந்த இருதயத்தில் தான் பிசாசு வந்து உட்காராம பார்த்துக்கொள்ளுங்க. கண்ணுலையோ காதுலையோ அதில் வந்து உட்காரப்பட. இருதயம் எதை நினைக்கிறேன் எதை சிந்திக்கிறேன் அதில் தான் உட்காருவான். அப்போ அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும்? விடுதலை பெறணும். இருதயத்தில் அவனுக்கு வரவிடக்கூடாது. ரைட், ஓகே. அடுத்த காரியம், பிசாசு வராமல் இருக்க என்ன செய்யணும்? பிசாசு வராமல் இருக்க என்ன செய்யணும்? இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். பிசாசு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அதாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, பிசாசுடைய செயல்பாடுகள், பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு வந்தார். இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி பிசாசனுடைய அந்த அதிகாரங்களை உறுதி கொண்டு அவனை வெளியேறுங்க கோலமாக்கிட்டாரு அப்படிங்கிற காரியத்தை நம்ம புரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். 1. 2, மத்தேயு 12:34-35. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதலாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இறைத்து நிறவினால் வாய் பேசும்.
நல்ல மனுஷன் இதயமை நல்ல பொக்கிஷன் நல்லவையில் எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷன் பொல்லாதையில் எடுத்து காட்டுகிறான். இப்போது ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு இருக்கே இல்லையா அப்படின்னு பார்க்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு தப்பான வழியில் ஒருத்தன் நடத்துகிறான்னா அவனுக்குள்ளே பிசாசு இருக்குது. உன் குடும்பத்தில் யாராவது பொய் சொல்லி சம்பாதிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவனுக்குள்ளே பிசாசு இருக்குது. அடுத்த மனத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களே பிசாசு இருக்குது. அப்போ இருபத்தின் நினைவு வாயில் பேசும். அப்போ ஒரு மனுஷனை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம், ஒருத்தன் நல்லவனா ஒருத்தன் கெட்டவனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இதுலேருந்து நீங்கள் பகுத்தறிஞ்சு என்ன செய்யலாம், வாழலாம், எவன்கிட்ட சேரணும் எவன்கிட்ட சேரக்கூடாது என்பதை. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, பிசாசு வராமல் இருக்கிறதுக்கு நல்ல காரியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம மனுஷன்ட்ட அறிஞ்சு பழகுங்க, அறிஞ்சு பேசுங்க. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்குரமுள்ள மனுஷன் என்னாவாதே. அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மா கண்ணியை வரப்ப நீதிமொழிகளில் 22-23 சொல்லப்பட்டிருக்குது. புரியுங்களா? பழகுறதில் கவனமாக பழகணும். அடுத்து அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்கள் தந்தரில் வார்த்தை வெவ்வேறு பாஷையில் பேசுகிறாங்க. அடுத்து பிசாசு வராமல் இருக்கிறதுக்கு ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கணுங்க, பரிசுத்த ஆவிகள் நிரம்பணும். அடுத்து அப்போஸ்தலர் 7:55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறந்தவனாய் வானத்தை அண்ணாந்த பார்த்து தேவனுடைய மையமையும் தேவனுடைய வளர்ச்சி பற்றி இயேசுவின் கருதும் கண்டான். அப்போ ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொள்கிறாங்க. ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொள்ளும்போது அந்த வேதனைகளும் அந்த கஷ்டங்களும் அந்த இரத்தமும் அவருக்கு உணவு தரல. வானத்தை பார்க்குறாரு, பிதாவை பார்க்குறாரு, பிதா வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறத பார்க்குறாரு. அப்படியே ஜீவன் என்ன செய்யுது, பரலது போயிடுது. அதாவது பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம இருக்கும்போது எந்த போராட்டம் நம்மளை என்ன செய்யாது, அணுகாது. புரியுங்களா? பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்கணும். அதாவது கனிகளால் நீங்கள் என்ன செய்ய நிறைந்திருக்கணும், ஆவியின் கனி 9 கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம். அப்போ ஒரு கனியுள்ள நீங்கள் வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து என்ன செய்வார், பெருக பண்ணுவார். கனி இல்லாத வாழ்க்கை அது முன்னேற முடியாது. ஆவியின் வரங்கள் 9, ஆவியின் கனி 9. ஆவியின் கனியில் நீங்கள் நடந்தீங்கன்னா ஆவியின் வரங்கள் உங்களை என்ன செய்யும், தேடி வந்துடும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 6:8 சொல்கிறது, ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் இணைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தான்னு, பார்த்துக்கொள்ளுங்க. விசுவாசம் நம்புக்குள்ளே இருக்கணும். அந்த விசுவாசத்தோடு வாழும்போது பிசாசு பக்கத்தில் வர மாட்டார். அடுத்து பிலிப்பியர் 2:14-15 நான் வீணாக ஓடினது வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சிறுவலை போல பிரயாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்தையில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவனமற்றவர்களும் தேவனைய மாசற்ற பிள்ளைமாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். அதாவது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் தேவ வசனத்தோடு நீங்கள் செய்யணும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் வசனத்தை பிடித்து கொண்டு தான் எங்கேயும் போகணும். எரேமியா 15:16 சொல்வது, தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நினைச்சுவார், பெருக பண்ணுவார். வார்த்தையில் வல்லமாக, வார்த்தையில் ஜீவன் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கம் இல்லாமலும் செய்யணும். எந்த வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்குன்னா வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், புறங்கூறுதல், குற்றப்படுத்துதல், குறை சொல்லுதல், தீமையான காரியங்கள் இதில் தலையிடக்கூடாது, பேசக்கூடாது. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா பிசாசு உங்களை தேடி வந்துடுவாங்க. முறுமுறுத்தீங்கன்னா பிசாசு வந்துடுவான் உங்களுக்குள்ள. அடுத்தவனை குற்றப்படுத்திங்கன்னா பிசாசு தேடி வந்துடுவான். அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது. பழி வாங்குதல் கர்த்தருக்கு குறையுது, நம்ம அதை குறை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் பிசாசு வராமல் இருக்கிறதுக்கு ஆவியின் கனியை இருக்கணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும், ஆவியினர் உங்களுக்குள்ளே இருக்கணும், தர்க்கம் பண்ணக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, இதயத்தில் நல்ல காரியங்களை கொண்டு வரணும். அப்படி இருக்கும்போது பிசாசு உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். இதை கடைபிடிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரையுமே துதிக்கிறேன், உயர்ந்தவரையுமே துதிக்கிறேன், அற்புதரையுமே துதிக்கிறேன், அதிசயமே துதிக்கிறேன், கரம் பிடித்தவரையுமே துதிக்கிறேன். அப்பா, பிசாசு எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. இந்த நாளில் உள்ள மையமின் கரம், கிருபியின் கரம், பலத்தின் கரம் கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.